வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலிடை பருவ பொதுத் தேர்வு 2025 தமிழ் மீடியம் அக்கௌண்டன்ஸ்க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 12th அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் முதலிடை பருவ தேர்வு 2025 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் டோட்டல் மார்க் வந்து 50 மார்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக இந்த கொஷின் பேப்பரோடைய சம்ஸு 1 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி சிலபஸ் என்னன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய தியரி கொஸ்டின் அதே மாதிரி சம்ஸு எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிலை அறிக்கை என்றால் என்ன, முழுமை பெறா பதிவீடுகள் என்றால் என்ன, லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தருக, பின்வரும் விவரங்களில் லாபம் அல்லது நட்டம் கணக்கிடுக, பின்வரும் விவரங்களில் விடுபட்ட தகவலை வந்து காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி 5 × 315 பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் மெயினாக கொஷின்ஸ் 1 by 1 இருக்குது. 24 கொஷின் வந்து கம்பல்சரி 3 மார்க்கு. முழுமை பெறா பதிவேடுகள் குறைபாடுகள் யாவை, ஏதேனும் 3 நிலை அறிக்கை வாயிலாக லாபம் அல்லது நட்டம் கண்டறியும் படிநிலைகளை தரவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வருவாய் செலவின கணக்கு என்றால் என்ன, பின்வரும் விவரங்களை கொண்ட அவ்வாண்டின் மொத்த விற்பனையாளர்களை கண்டறியவும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சம்ஸ் தான் எல்லாமே மெஜாரிட்டியாக. தியரியும் வந்து சில டைம் வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து கேட்பாங்க 12th அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி அனைத்து வினாக்களுக்கு விடையிலி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலை குறிப்புக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருக்கும். ஜஸ்ட் வந்து இது ஒரு மாடலாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஷின் பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுவேன். இதில் நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் தரவும் ஒரு முக்கியமான 5 மார்க்கு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.